உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கனகா இல்ல, சத்யாவோட அப்பா தான் கூப்பிடுறாரு. சத்யாவோட அப்பாவா? இந்த நேரத்துல அவர் எதுக்கு கால் பண்றாரு? வீட்டுல அவ குணமாகணும்னு சொல்லி தானே பூஜை பண்ணோம். அத கேள்விப்பட்டு நன்றி சொல்றதுக்காக கால் பண்றாரோ என்னவோ. ஏங்க, இப்ப அதெல்லாம் ரொம்ப தேவையா? எனக்கு என்னவோ அவ போய் சேர்ந்துட்டான்னு துக்க செய்தி சொல்ல போறாருன்னு நினைக்கிறேங்க. அதுவா கூட இருக்கலாம். ஏன்னா நாம அன்னைக்கு உண்மையான பூஜையா பண்ணோம் அவ பொழைக்கிறதுக்கு. ஏங்க, ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேசுங்க. ஹலோ சமந்தி. சமந்தி, ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன குட் நியூஸ்? சத்யாவுக்கு நினைவு திரும்பிருச்சு. அதான் உங்களுக்கு உடனே சொல்லலான்னு கால் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சமந்தி. நல்ல செய்தியா சொல்லிருக்கீங்க. நாங்க உடனே அங்க வரோம். சீக்கிரம் வாங்க சம்பந்தி. ஓகே. என்னங்க இது? சாவு செய்தி வரும்னு பார்த்தா சத்யாவுக்கு நினைவு திரும்பிருச்சுன்னு சொல்றாரு. அவ பேர்ல பண்ண பூஜையால தான் பழிச்சிருப்பாளோ? இவ ஒருத்தி ஏதாவது உளறிக்கிட்ட. அவளுக்கு நினைவு திரும்பிருச்சுன்னு சொன்னதும் என் மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க, சத்யாவை நினைச்சா எனக்கும் கருக்குன்னு தான் இருக்கு. அவளுக்கு சுயநினைவு வந்ததுமே கண்டிப்பா நம்மளை பத்தி தான் சொல்ல பாப்பா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.